மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 29. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சங்கீதம் 25:9. சாந்த குணம் தெய்வீக சித்தத்துக்கு பொறுமையுடன் ஒப்பு கொடுத்திருப்பது. துணிகரமானவர்களை தவறான கருத்துகளில் விழவும் அவைகளை பரப்புவதில் வெற்றி பெற தேவன் அனுமதித்தாலும் அதற்கு நேர்மாறாக சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதித்து அவர்கள் சத்தியத்தை கண்டுகொள்ளவும் அதை தப்பறையினின்றி வேறுபடுத்தி காணும்படியாகவும் அவர் அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஏற்படுத்தியுள்ளார். மேலும் இந்த பொல்லாப்பு நாளில் ஆயிரக்கணக்கானோர் அந்த தப்பறைகளுக்குள் விழுந்தாலும் கர்த்தர் வழிநடத்துவார் என்றும் விழாதபடிக்கு காப்பார் என்றும் வாக்குறுதியை பெற்றுள்ள சாந்த குணமுள்ளவர்களை இந்த தப்பறைகள் மேற்கொள்ள முடியாது. யார் ஒருவர் சாந்த குணத்தின் இந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறாரோ அவர் தெய்வீக ஊழியத்திற்கான மிக முக்கியமான ஆயத்தமாக்குதலை பெற்றுக்கொள்கின்றனர் என்பதே ஆமென்.